வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சொல்ல போகிறது கோரப்பாயை பற்றி சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன், சில இதெல்லாம் சொல்கிறேன், கேட்டுங்க. கோரப்பாய் இப்போ வெயிலுக்கு ரொம்ப உசந்த கீழே படுக்கிற பிள்ளைகள்லாம் கோரப்பாயில் படுத்து பாருங்கள். அது நூல் போட்ட பாய் வாங்குங்க. பாயிலே நிறைய விதம் இருக்குது. கோரப்பாயின்னு கேட்டு வாங்குங்க. வாங்குறப்ப பார்த்து வாங்கிட்டீங்கன்னா அதில் படுத்து தூங்கி பாருங்கள். அதில் இருக்க சுகமே இப்போ பிள்ளைகளுக்கு பாயெலாம் தெரியவே மாட்டேங்குது, அப்படி ஆயிடுச்சு. எல்லாம் பெட்லேயே படுக்கிறாங்க. ஒன்றில் பிறந்த குழந்தைய கூட கோரப்பாயில் போட்டு உருட்டி விடுங்க. அதுக்கு தலை எல்லாம் கொஞ்சம் அந்த ஷேப்லாம் நம்மளாம் முதல்ல குளிக்கிறப்ப அழுத்திலாம் குளிக்கப்போ அது மாதிரிலாம் இல்லை. இப்போ பாயில் போட்டுவிட்டா அவங்க மட்டும் உருண்டுகிட்டே இருப்பாங்க. அப்போலாம் பாயில் போட்டு தான் வளர்த்தாங்க. இப்போ பெட்டில் போட்டுறோம். அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தொட்டியில் அதெல்லாம் போட்டுறதால பாயை மறந்துட்டோம். பாயில் போட்டு பாருங்கள், அந்த பிள்ளைகளுக்கு தலை கூட அமுங்கி அதுவே நல்லா அதுங்க உருளும் ஓடும் எல்லாம் அதுலேயே எல்லாமே முடிப்பாங்க. கமுக்கிறது எல்லாமே அதில் நல்லாவே இருக்கும். அது மாதிரி கோரப்பாய் குழந்தைங்களுக்கும் வசந்தது. இப்போ வெயில் காலத்துக்கு பாருங்கள், கோரப்பாயில் படுத்து பாருங்கள். ஒன்றில் ஒரு பாய் நினச்சி பக்கத்தில் போட்டுருங்க. ஒரு பாய் போட்டு நல்லா பிள்ளைங்க எல்லோரும் போட்டு படுத்து நல்லா உருண்டு படுக்கட்டும். உடம்பு நம்ம வலி போகும், உடம்புல உள்ள சூட்டு தணிக்கும். ஒன்றுமே இல்லை, உடம்புக்கு முந்திலாம் அங்க பிரதட்சணம்னு ஒன்று வச்சாங்க. அது எதுக்குன்னா நம்ம உடம்புல இப்போ தான் எல்லாத்துலேயும் கட்டி எல்லாம் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்களே. அதெல்லாம் கட்டினா பெரிய கட்டினா கல் மாதிரிலாம் இருக்குன்னு நினைக்காதீங்க. சும்மா நம்ம உடம்புல நிற்கிற அழுக்கு தான் கட்டி மாதிரி நிற்கிறது. அது கூட அந்த கோரப்பாயில் நம்ம படுத்து உருண்டு பரண்டு தூங்கினோம்னா அப்போ அந்த கட்டி கூட காணாமல் போகிற அளவுக்கு நம்ம கோரப்பாயில் நல்ல ஒரு குளிர்ச்சியை தர அளவுக்கு கோரப்பாய் நல்ல ஒரு படுக்கைக்கு நல்ல உகந்த ஒரு பெட்ஷீட் மாதிரி கோரப்பாயை போட்டு படுங்க. உடம்புல அது அழுத்துறப்ப நம்மளுக்கு ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரியே இருக்கும். கோரப்பாய்க்கு அடுத்ததான் எல்லாமே பெட்டு, குர்லான் மேட்ரஸ், மற்ற மேட்ரஸ், இலவ மஞ்சி எல்லாத்தோட கோரப்பாயில் படுத்து பாருங்கள். இது நல்ல அனுபவத்தை நீங்கள் உணர்ந்த அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நன்றி.